இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. ஆனால் இன்னும் சில இடங்களில் மன்னர்கள், இளவரசர்கள் என கூறிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றாலும் பெருமைக்காக ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவரும் தற்போது மத்திய அமைச்சராக இருப்பவருமான ஜோதிராதித்ய சிந்தியாவும் அரச பரம்பரையிலிருந்து வந்தவர்தான். அவரது தந்தை மாதவ்ராவ் சிந்தியா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். ஆனால் ஜோதிராதித்ய சிந்தியா பாஜகவில் சேர்ந்து இப்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவரது மகன் மகா ஆரியமான் சிந்தியா தனது தந்தைக்கு உதவியாக தனது 13 வயதிலிருந்தே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். பாலிய இளவரசராக பார்க்கப்படும் மகா ஆரியமான் சிந்தியா தனது அரச பாரம்பரியத்தையும் தாண்டி தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வேலையில் ஈடுபட்டுள்ளார். அதற்காக தனது நண்பர் ஒருவருடன் சேர்ந்து ஆன்லைன் மூலம் காய்கறி மற்றும் பழங்களை விற்பனை செய்யும் மொபைல் செயலி ஒன்றை தொடங்கி இருக்கிறார். அரச குடும்பத்தில் பிறந்து காய்கறி வியாபாரம் செய்வதா என்று சிலர் ஆச்சரியத்தில் கமெண்ட் செய்து வருகின்றனர். அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தனது தொழிலை விரிவுபடுத்தும் வேளையில் ஆரியமான் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். மை மண்டி என்ற பெயரில் தொடங்கியிருக்கும் இந்த மொபைல் செயலிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. காலையிலேயே மகா ஆரியமான் தனது முகத்தை மறைத்து கொண்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறி மற்றும் பழங்களை நேரடியாக வாங்கி வந்து தனது மொபைல் செயலியில் வரும் ஆர்டர்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறாராம். இதன் மூலம் அவர் இந்திய சந்தையை அறிந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளிடம் தொடர்பு வைத்திருக்கும் மகா ஆரியமான் சிந்தியா அவர்களிடமிருந்து நேரடியாகவும் காய்கறிகளை விலைக்கு வாங்கியுள்ளார். தற்போது இந்த மொபைல் செயலி 5 நகரங்களில் செயல்படுகிறது. மகா ஆரியமான் சிந்தியாவின் செயல்பாடுகளை பார்த்து ரத்தன் டாட்டாவே அவரது கம்பெனியில் முதலீடு செய்துள்ளார். தற்போது மை மண்டியின் சந்தை மதிப்பு 150 கோடி என கூறப்படுகிறது. இதுவரை மகா ஆரியமான் சிந்தியா 3 முறை தனது கம்பெனிக்கு வெளியிலிருந்து நிதி திரட்டி இருக்கிறார். சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமான இளவரசர் மகா ஆரியமான் சிந்தியா தற்போது 150 ஆண்டுகள் பழமையான ஜெயின் விலாஸ் அரண்மனையில் வசிக்கிறார். 1884ஆம் ஆண்டு இந்த அரண்மனை 1 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் 400 அறைகள் இருக்கிறதா. இந்த அரண்மனையில் இன்றைய மதிப்பு 4000 கோடி என கூறப்படுகிறது. அரண்மனையின் உள்பகுதி 560 கிலோ தங்கத்தால் ஆனது என கூறப்படுகிறது. தங்கத்தை கொண்டு அரண்மனையின் உள்பகுதியை அலங்கரிக்க 12 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும் அதற்கு அப்போது 1 கோடி செலவானதாகவும் கூறப்படுகிறது. அரண்மனையில் இருக்கும் தர்பார் ஹாலின் மையப்பகுதியில் இருக்கும் அலங்கார விளக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய விளக்காக பார்க்கப்படுகிறது. அரண்மனையின் சாப்பாட்டு ஹால் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒன்று. சாப்பாடுகளை எடுத்துச் செல்ல சிறிய ரயில் ஒன்று உள்ளே வலம் வருகிறது. இந்த அளவுக்கு ஆடம்பரமான பங்களாவில் வாழ்ந்தாலும் தனக்கென தனி தொழில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மகா ஆரியமான் செயலி மூலம் சொந்தமாக காய்கறி மற்றும் பழங்களை விற்பனை செய்து வருகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.